வணக்கம் நண்பர்களே. ஒரு பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருஷத்துக்காக அவங்களுடைய கார் மாடலில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சில வேரியண்ட்டை வந்து புதுசாக கொண்டு வராங்க. ஆல்ரெடி இருந்த சில வேரியண்ட்டை வந்து நல்லா சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கியா நிறுவனமும் அவங்களுடைய கார்களை வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. சோனட், செல்டோஸ், கேரன்ஸ் இந்த 3 கார்களையும் பார்த்தீங்கன்னா 2025 வருஷத்துக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. சில வேரியண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி வந்து ஒரு காரை பற்றின ஹைலைட்டான விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். சோனட் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் தான். லுக் வைஸ் வந்து நமக்கு அல்டிமேட்டாக வந்துருக்கும். நிறைய டெக்னாலஜி, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ சோனட்டில் இருக்க டாப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. இப்போலாம் வந்து இந்தியாவில் மக்கள் வந்து சேஃப்டிக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சேஃப்டி பற்றி பேசும்போது முதல்ல ஏர்பேக் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த வகையில் நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்டாகவே நமக்கு வந்து 6 ஏர்பேக் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கியா சோனட் கார்லையும் 6 ஏர்பேக் வந்து வரும். ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து வரும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நிறைய கார்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம்எஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டூர்லாம் போகிறோம், இல்லை வெளில போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு சாங் கேட்டுட்டு ஒரு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 10.25 இன்ச்சில் நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. நம்ம டிரைவர் டிஸ்பிளேயும் வந்து நமக்கு டிஜிட்டலில் தான் வந்து வருது சோனட் காரில். அதேமாதிரி 7 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டட் டெக்னாலஜியும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஃபைன் மை காரு, சரவுண்ட் வியூ மானிட்டரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்துடும். லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த சோனட் காரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த அடாஸ் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் காரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது அந்த வகையில் வந்து சோனட்டில் நமக்கு வந்து அடாஸ் டெக்னாலஜியும் வந்து இருக்குது. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரியர் பேசஞ்சருக்கும் வந்து நம்ம ஹெட்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஃபீச்சரும் வந்து சோனட் காரில் வந்து வரும். கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்து வரும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெயில் கேட் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோ அப் அண்ட் டவுன் விண்டோஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்டீரியராக பார்க்குறப்ப லெதர் சீட்ஸ் வருது. லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் வந்து வருது. சென்ட்ரல் கன்சோலில் வந்து ஆம்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப எலக்ட்ரிக் சன்ரூஃப் வருது. எல்இடி ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இப்போ லாஸ்ட்டாக பார்த்த 3 விஷயமே வந்து காரை நம்ம ட்ரிப்பு போகிறப்ப நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணி போகலாம். சேம் டைம் காரையும் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து காட்டும். க்ரூஸ் கண்ட்ரோல், ஏர் பியூரிஃபையர், ரியர் விண்டோ, சன் பிளைண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோனட் காரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ சோனட் வந்து 2025 அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 8 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து சோனட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சோனட்டில் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சில கார்களில் மட்டும்தான் அந்த மாதிரி சின்ன கார்களில் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து வரும். அந்த வகையில் சோனட்டில் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த டீசலோடு சேர்த்து ஐஎம்டி பவர் ட்ரெயினும் வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஹெச்டிஎக்ஸ் மற்றும் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த 2 வேரியண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. இப்போ ரெண்டையுமே நமக்கு வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி HTK+O அப்படிங்கிற ஒரு புது ட்ரிம்மை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராவிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோனட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கிராவிட்டி எடிஷனை இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து 8 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 15.70 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது. அடுத்து வந்து செல்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் வந்து தொடர்ந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரு. செல்டோஸ்லையுமே நமக்கு வந்து ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஏர்பேக் வரும், சைடு ஏர்பேக் வரும், கர்டைன் ஏர்பேக் வந்து வரும். இந்த கர்டைன் ஏர்பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து சைடு விண்டோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு விபத்தே நடக்குது அப்படின்னா நம்மளோட தலை போயிட்டு வந்து கண்ணாடியில் விண்டோவில் வந்து என்ன ஆகும்னா மோதும். இப்போ நம்ம வந்து தலைக்கு இம்பாக்ட் ஆகும். அப்போ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைடு விண்டோவில் வந்து நமக்கு வந்து கர்டைன் ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இருக்குது, ஹில் அசிஸ்ட் இருக்குது, இன்ஜின் இம்மொபிலைசர் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் வந்து கொடுக்குறாங்க. 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. அதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து வரும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஸ்பீக்கர்ஸ் வந்து வரும். ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ரியர் சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் வரும். டோர் பாக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டுவெல் பேன் பனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து பார்க்கிங் கேமரா வரும். சவுண்டு மூட் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து வரும். ஸ்மார்ட் கீ வந்து கொடுக்குறாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்டோஸில் வந்து கொடுக்குறாங்க.
மிட் சைஸ் எஸ்யூவியில் வந்து தொடர்ந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காராக வந்து செல்டோஸ் வந்து இருக்குது. இப்போ செல்டோஸ் லைனப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்டி பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து மிட் ஸ்பெக் வேரியண்ட்டான ஹெச்டிஎக்ஸ் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செல்டோஸ்லையுமே சோனட் மாதிரியே கிராவிட்டி எடிஷனை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. 3 புதிய வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. HTKO, HTK+O, HTXO இந்த 3 வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி GT லைன் வேரியண்ட் வந்து GTX+, இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. GTXலையுமே அது வந்துட்டு இருந்துச்சு, அதை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 11.13 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடல் வந்து 20.51 லட்சத்தில் விற்பனையில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். 6 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்ஃபிகரேஷனில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ரோவில் வந்து நமக்கு வந்து கேப்டன் சீட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. லெக் ரூம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு லெக் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து போக முடியும். கேரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 1.5 லிட்டரில் தான் நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. IMT டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். டர்போ இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த கேரன்ஸ் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து வரும், ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் வரும், அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரும். 10.25 இன்ச்சில் HD டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து வரும். அதில் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. கேபினை பொறுத்த வரைக்கும் வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா 64 கலரில் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வரும், எமர்ஜென்சி பிரேக்கிங் வரும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வரும். அதே மாதிரி நம்ம கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிறுவர்களுக்கான ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வரும், பெரியவர்களுக்கான ரேட்டிங்கில் வந்து 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. இந்த கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 2024க்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸு அந்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ எல்லா நிறுவனங்களுமே சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 3 ஸ்டார் லெவலுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம சிறுவர்களுக்கு வந்து 5 ஸ்டார் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் பியூர் ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லெதர் சீட் வந்து கொடுக்குறாங்க. ரிட்ராக்டபுள் சீட் பேக் டேபிள் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நமக்கு வந்து கப் ஹோல்டர் வந்து வரும். அதேமாதிரி கேஜெட்ஸ் மவுண்ட்டும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சன்ரூஃப் ஃபீச்சர் வந்து வரும். அது வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலமாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசலில் IMT பவர் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல்லையும் வந்து IMT பவர் ட்ரெயினை சில வேரியண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இனிமேல் பிரிஸ்டீஜ் +O அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து கிராவிட்டி எடிஷனை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த கிராவிட்டி எடிஷன் வந்து சோனட் செல்டோஸில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் கேரன்ஸில் வந்து அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 10.60 லட்சத்துலேருந்து பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 19.70 லட்சத்தில் வந்து நமக்கு வந்து டாப் மாடல் வந்து கிடைக்குது. நன்றி.